வொர்த்தான காம்போ மீன் குழம்பு ப்ளஸ் சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் 65 மேரினேட் பண்ணுறதுக்கு அரிசி மாவு, கடலை மாவு, கறி லீஃப், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 65 மசாலா ப்ளஸ் கார்ன் மாவு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது தண்ணியே இல்லாமல் சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஆச்சு மேரினேட் ஆகணும். நம்ம நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு 2 தக்காளி, 7 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த டொமேட்டோ பேஸ்ட், கொஞ்சமாக புளி தண்ணி, குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தென் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போல் உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி புளி காய்ச்சல் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், தென் ஆனியன்ஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, தென் அந்த புளி காய்ச்சலை ஊற்றிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ அந்த புளி காய்ச்சலை நம்ம கொதிக்க விட போகிறோம். தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்தக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டுடலாம். நான் இன்றைக்கி காரப்பொடி ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துடலாம். சிக்கன் 65க்கு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போட்டுருங்க. கொஞ்ச நேரம் அசைக்க வேண்டாம், அதுக்கப்புறமா கலரி விடுங்க. ஸோ பொரிச்சு எடுத்தாச்சு. சீரியஸாக இது செம்ம காம்போ, ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ப்ளஸ் சிக்கன் 65 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.